அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி டுட்டர்ஸ். நான் உங்கள் சரண்யா. இந்த வீடியோவில் நம்ம காயிதே மில்லத் அவர்கள் பற்றின முக்கிய குறிப்புகளும் முந்தைய ஆண்டு வினாக்களும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத். ஜூன் 5 இன்றைய தினம் பார்த்துக்கிட்டாக்கா காயிதே மில்லத் அவர்களுடைய 131வது பிறந்த தினம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. காயிதே மில்லத் அப்படின்ற டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் தமிழில் கவர் ஆகிற ஒரு முக்கியமான டாபிக் தான். கண்ணியமிகு தலைவர் அப்படின்ற அடைமொழியால் அரசியலில் அனைவராலும் போற்றப்படுவர் தான் காயிதே மில்லத். இவருடைய இயற்பெயர் என்னது? முகமது இஸ்மாயில். காயிதே மில்லத் அவர்களுடைய இயற்பெயர் என்னது? முகமது இஸ்மாயில். இவர் ஒரு சிறந்த பண்பாளர் மற்றும் நேர்மையான அரசியல்வாதி. காயிதே மில்லத் அவர்கள் 1896ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறக்கிறாரு. இவர் ஒரு சிறந்த தொழிலதிபராகவும் அரசியல் தலைவராகவும் திகழ்கிறாரு. மிக முக்கியமான என்னன்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவராக பல ஆண்டுகள் பொறுப்பு வகித்தவர். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியுடைய தலைவராக பல ஆண்டுகள் பொறுப்பு வகிச்சிருக்காரு. சிறுபான்மையினருடைய உரிமைக்காகவும் நாட்டின் ஒருமைப்பாட்டுக்காகவும் போராடுறாரு. இன்னொரு முக்கிய குறிப்பு என்னன்னா, 1962ஆம் ஆண்டு இந்திய சீன போர் நடக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்போ என்ன பண்ணார்னா, தன்னுடைய ஒரே மகனை வந்து பாதுகாப்பு பணிக்காண்டி அனுப்பி வைக்க தயாராக இருப்பதாக நேருவுக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பாரு. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு, இது வந்து இம்பார்ட்டன்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள்? சமுதாய வழிகாட்டி. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள்? சமுதாய வழிகாட்டி என்று பொருள். அதே மாதிரி 2 பேர் இவரை பற்றி புகழ்ந்து பேசியிருப்பாங்க. ஒன்று வந்து அறிஞர் அண்ணா. அண்ணா என்ன சொல்லியிருப்பாரு? தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார். தமிழக அரசியல்ல இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளி அப்படின்னு காயிதே மில்லத்தை சொன்னவர் யாரு? அண்ணாதுரை அவர்கள். இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், இம்பார்ட்டன்ட் ஆனது. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர். இதை சொன்னது யாரு? தந்தை பெரியார் அவர்கள். இதுவும் இம்பார்ட்டன்ட் ஆனதுதான். காரிருளை அகற்ற வந்த ஒளி அப்படின்னு சொன்னாக்கா அண்ணாதுரை. இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது, அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது தந்தை பெரியார். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காயிதே மில்லத் அவர்கள் வந்து எளிமை பண்புக்காண்டி சிறந்த உதாரணமா திகழ்ந்திருக்காரு. ஒரு முக்கியமான கோட்ஸ். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இந்த லெசன்ல வர எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று உறுதிபட தெரிவித்தார். நம்ம இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே இது வந்து பெரியார் அவர்களுடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகலாம். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்னது யாரு? காயிதே மில்லத் அவர்கள் தான், வேற யாரும் கிடையாது. மணக்கொடை அப்படின்னா டவுரி. இதுவும் இம்பார்ட்டன்ட் ஆனது. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் யாரு? காயிதே மில்லத் அவர்கள். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்திய விடுதலை போராட்டத்தின் போது காந்தியடிகளின் அழைப்பை ஏற்று ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். காந்தியுடைய அழைப்பை ஏற்று எதுல கலந்துக்கிருப்பாரு? ஒத்துழையாமை இயக்கத்துல கலந்துட்டு இருப்பாரு. அடுத்ததா, தமிழக அரசியலிலும் இந்திய நாடாளுமன்றத்திலும் தாய்மொழியின் பெருமையை பறைசாற்றியவர். குறிப்பா என்ன சொல்லுவார்னா, பழமையான மொழி தமிழே என்று கூறி அதனை ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடவும் செஞ்சிருப்பாரு. தமிழ்ல ஆட்சி மொழியாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதாடினவர் யாரு அப்படின்னாக்க காயிதே மில்லத். எங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் சபையில. அடுத்து 2 முக்கியமான காலேஜ் தொடங்குறதுக்கு இவர் காரணமா இருந்திருப்பாரு. ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் தான். திருச்சியில ஜமால் முகமது கல்லூரி, கேரளால ஃபருக் கல்லூரி. இது ரெண்டுமே தொடங்குறதுக்கு காரணமா இருந்திருப்பாரு. ஒரு முக்கியமான கோட்ஸ் இருக்கு. கல்வி மிகுந்திடு கழிந்திடும் மடமை. அப்படின்ற கோட்ஸுக்கு முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்கியிருப்பாரு. கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை.
ஸோ மொழிக் கொள்கை. ஸோ தமிழ் மொழிக்காண்டி நிறையவே இவர் குரல் கொடுத்திருப்பாரு. ஸோ அதில் ஒரு இன்சிடென்ட் தான் என்னன்னா, விடுதலை பெற்றதுக்கு பின்னாடி ஸோ நாட்டுடைய ஆட்சி மொழியை தேர்வு செய்கிறது தொடர்பான நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டம் நடக்கும். எங்க? நாடாளுமன்றத்தில். ஸோ அப்போ அதில் கலந்துக்கிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் உறுதியாக சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பழமையான மொழிகள் தான் ஆட்சி மொழியா இருக்கணும், அது என்னன்னா தமிழ் மொழியா தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் யாரு? காயிதே மில்லத். ஸோ திராவிட மொழிகள் தான் இந்த மண்ணில் பேசப்பட்ட முதல் மொழிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவற்றில் வந்து இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழி தான் மிகவும் பழமையான மொழி அப்படின்னு சொல்றாரு. ஸோ தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாரு. ஸோ தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும்னு நாடாளுமன்றத்தில் சொன்னது யாரு? காயிதே மில்லத் அவர்கள். ஸோ நாட்டை பற்றி இதை ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ சீன போருக்காண்டி தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி வைப்பாரு. ஸோ அதே மாதிரி 1946 முதல் 1952 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பாரு. அடுத்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னா, அரசியலமைப்பு உருவாக்க குழுல ஒரு மெம்பராக இருந்திருப்பாரு. ஸோ இது முக்கியமான ஒன்று, அரசியலமைப்பு உருவாக்க குழுல ஒரு மெம்பராக இருந்திருப்பாரு. ஸோ அவ்வளோதான் காயிதே மில்லத் பற்றி புக்கில் கொடுத்துருக்க கண்டென்ட்டு. ஸோ ரொம்ப சின்ன ஒரு கண்டென்ட் தான், பட் காயிதே மில்லத் அவர்களை பற்றி எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கொஷின் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ ஒரு சில முக்கியமான கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் பக்கத்துலேயே மென்ஷன் பண்ணியிருப்பேன், அது குரூப் 2ல் கேட்டதா, குரூப் 4ல் கேட்டதா, குரூப் 1ல் கேட்டதான்னு பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், காயிதே மில்லத் என்னும் உருது சொல்லுக்கு என்ன பொருள்? ஆப்ஷன் ஏ மக்களின் தந்தை, ஆப்ஷன் பி வழிகாட்டும் தலைவன், ஆப்ஷன் சி முஸ்லீம்களின் மன்னன், ஆப்ஷன் இ சமய குரு. ஸோ காயிதே மில்லத் அப்படின்னா குறிப்பாக சொல்லணும்னா சமுதாய வழிகாட்டி அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அது எதுக்கு பொருந்தும் அப்படின்னா வழிகாட்டும் தலைவன் அப்படின்ற ஆன்சருக்கு பொருந்தும். ஸோ ஆப்ஷன் பி. செகண்ட் கொஸ்டின், முகமது இஸ்மாயில் சாஹிப் எந்த ஊரில் பிறந்தார்? ஸோ பார்த்தீங்களா, நம்ம காயிதே மில்லத் தான் நம்ம இதுவரை படிச்சிருப்போம். இங்கே வந்து அவருடைய இயற்பெயரை கொடுத்து கேட்டிருக்காங்க. ஸோ காயிதே மில்லத் அவர்களுடைய இயற்பெயர் தான் முகமது இஸ்மாயில் சாஹிப். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி பேட்டை திருநெல்வேலி, ஆப்ஷன் டி வேலூர். ஸோ நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்திருப்பாரு, பேட்டை அப்படின்ற ஊரில். கொஸ்டின் நம்பர் 3, குரூப் 2லையும் கேட்டிருக்காங்க, குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. காயிதே மில்லத் எந்த ஆண்டு பிறந்தார்? ஆப்ஷன் ஏ 1892, ஆப்ஷன் பி 1896, ஆப்ஷன் சி 1900, ஆப்ஷன் டி 1905. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 1896ஆம் ஆண்டு பிறந்திருப்பார். ஸோ அடுத்தது, காயிதே மில்லத் தந்தையார் பெயர் என்ன? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் எக்ஸாமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல கூட நினைக்காதீங்க. இது ஓல்டு கொஷின் பேப்பர், குரூப் 4ஓடது, அதனால் இவ்வளோ ஈஸியாக கேட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இதை நம்ம படித்து வச்சுக்கிறது எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காயிதே மில்லத்தின் தந்தையார் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அப்துல் காதர், ஆப்ஷன் பி மியாகான் ராவுத்தர், ஆப்ஷன் சி முகமது அலி, ஆப்ஷன் டி ஹாசன் சாஹிப். இதுக்கான சரியான விடை மியாகான் ராவுத்தர். ஸோ இது வந்து புக்கில் கொடுக்கல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, புக்கில் இல்லாத ஒரு கண்டென்ட். அடுத்து 5th கொஸ்டின், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஸோ இது குரூப் 1லையும் கேட்டிருக்காங்க, 2லையும் கேட்டிருக்காங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ காயிதே மில்லத் அவர்கள் தான் இதை நிறுவியிருப்பார். ஆப்ஷன் ஏ 1945, ஆப்ஷன் பி 1947, ஆப்ஷன் சி 1948, ஆப்ஷன் டி 1950. ஸோ இதுக்கான சரியான விடை 1948 தொடங்கியிருப்பாங்க. அடுத்த 6வது கொஸ்டின், காயிதே மில்லத் எந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்? ஸோ மேபி இது ஓல்டு புக்கிலேருந்து எடுத்திருக்கலாம். ஆப்ஷன் ஏ சென்னை அரசு மருத்துவமனை, ஆப்ஷன் பி சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை, ஆப்ஷன் சி வேலூர் சிஎம்சி மருத்துவமனை, ஆப்ஷன் டி மதுரை மருத்துவமனை. இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை. அடுத்து 7th கொஸ்டின்,
காயிதே மில்லத் எந்த நோயால் சிகிச்சை பெற்றார்? ஆப்ஷன் ஏ நுரையீரல் நோய், ஆப்ஷன் பி குடல் புண், ஆப்ஷன் சி இதய நோய், ஆப்ஷன் டி சர்க்கரை நோய். ஸோ இதுக்கான சரியான விடை குடல் புண் தான் சரியான விடை. அடுத்து 8வது கொஸ்டின். முகமது இஸ்மாயில் சாஹிப் எந்த ஆண்டு காலமானார்? ஸோ அவர் பிறந்த டேட்டும் முக்கியம், இறந்த டேட்டும் முக்கியம். ஆப்ஷன் ஏ 1968, ஆப்ஷன் பி 1970, ஆப்ஷன் சி 1972, ஆப்ஷன் டி 1975. ஸோ இதற்கான சரியான விடை 1972 தான் சரியான விடை. அடுத்து 9வது கொஸ்டின். காயிதே மில்லத்தின் உடல் எங்கு அடக்கம் செய்யப்பட்டது? ஆப்ஷன் ஏ சென்னை, ஆப்ஷன் பி திருநெல்வேலி, ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி வேலூர். ஸோ திருநெல்வேலியில் தான் அவர் பிறந்திருப்பார் இல்லையா? ஸோ அவர் உடல் வந்து எங்கே அடக்கம் செய்யப்பட்டது அப்படின்னாக்க ஆப்ஷன் டி வேலூரில் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின், இம்பார்ட்டண்டான கொஸ்டின். காயிதே மில்லத் எந்த கட்சியை நிறுவினார்? ஆப்ஷன் ஏ தேசிய காங்கிரஸ், ஆப்ஷன் பி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், ஆப்ஷன் சி ஆல் இந்தியா முஸ்லீம் லீக், ஆப்ஷன் டி முஸ்லீம் நேஷன் பார்ட்டி. ஸோ இதுக்கான சரியான விடை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அடுத்ததா 16வது கொஸ்டின். காயிதே மில்லத் எந்த துறையில் படித்தார்? ஆப்ஷன் ஏ மருத்துவம், ஆப்ஷன் பி பொறியியல், ஆப்ஷன் சி சட்டம், ஆப்ஷன் டி தத்துவம். ஸோ அது ஈஸியான கொஸ்டின் தான், சட்டம் தான் அவர் வந்து படிச்சிருப்பாரு. அடுத்ததா 12வது கொஸ்டின். முகமது இஸ்மாயில் சாஹிப் உடல்நலக் குறைவு ஏற்பட்ட தேதி எது? ஸோ தேதியோட கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் பார்த்துக்கிட்டாக்கா மார்ச் 10, 1972, மார்ச் 25, 1972, ஏப்ரல் 1, 1972, பிப்ரவரி 20, 1972. ஸோ இதுக்கான சரியான விடை மார்ச் 25, 1972. ஸோ அடுத்ததா 13வது வினா. காயிதே மில்லத் இந்திய பிரிவினை பற்றி என்ன நிலைப்பாடு எடுத்தார்? ஸோ இதுவும் முக்கியமான ஒரு கொஸ்டின் தான், குரூப் 1லே கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இந்திய பிரிவினை வந்து அவர் கொஞ்சம் கூட ஆதரிக்கவே இல்லை. ஸோ அதை தான் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஆதரித்தார், ஆப்ஷன் பி எதிர்த்தார், ஆப்ஷன் இ சோர்வாக இருந்தார், ஆப்ஷன் டி வேறு நாட்டிற்கு சென்றார். ஸோ இதுக்கான சரியான விடை எதிர்த்தார். ஸோ அவர் வந்து அதை ஆதரிக்கவே இல்லை, இந்திய முஸ்லீம் பிரிவை வந்து அவர் ஆதரிக்கவே இல்லை. 14வது வினா. IUML என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ இஸ்லாமிக் யூனியன் ஆஃப் முஸ்லீம் லீக், ஆப்ஷன் பி இந்தியன் யூனிட்டி முஸ்லீம் லீக், ஆப்ஷன் சி இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், ஆப்ஷன் டி இண்டோ யுனைடெட் முஸ்லீம் லீக். ஸோ இப்போ தான் பார்த்தோம் இல்லையா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின். காயிதே மில்லத் எந்த பல்கலைக்கழகத்தில் சட்டம் படித்தார்? ஸோ இதுவுமே புக்கில் இல்லாத ஒரு கண்டென்ட் தான். ஆப்ஷன் ஏ மதுரை பல்கலைக்கழகம், ஆப்ஷன் பி அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஆப்ஷன் சி சென்னை பல்கலைக்கழகம், ஆப்ஷன் டி பாரதிதாசன் பல்கலைக்கழகம். ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி சென்னை பல்கலைக்கழகம். ஸோ இதோட காயிதே மில்லத் அப்படின்ற டாபிக் வந்து நிறைவு பெறுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ட்விட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் பெல் ஐகான். தேங்க்யூ.